வணக்க நேயர்களே, மற்றொரு துறைப்பாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். கடந்த வாரம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறை விரிவுரையாளர் திரு துரைராயா கௌரீஸ்வரன் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் எங்களுடைய துறைப்பாடு நிகழ்ச்சியிலே பேசி வந்தோம். இந்த வாரமும் அவரது துறை சார்ந்த பயணங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களோடு உரையாடுவதற்காக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இந்த வார நிகழ்ச்சியிலும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறை விரிவுரையாளர் திரு கௌரீஸ்வரன் அவர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் அவரிடம் உரையாடலாம். கடந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிகளே உங்களுடைய பாடசாலை கால அனுபவம், மகாஜன கல்லூரி உங்களை எவ்வாறு புடம் போட்டது என்ற அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள். இந்த நிலையில் நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இன்றைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். இவ்வளவு தூரம் மகாஜன கல்லூரி உங்களை புடம் போற்றக்கூடிய சூழ்நிலையில் நுண்கலைத்துறை மீதான ஈடுபாடு உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? குறிப்பாக அந்த நுண்கலைத்துறையிலும் நாடகத்துறையை நீங்கள் தெரிவு செய்தமைக்கான காரணம் என்ன? இவை தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஆமாம், நான் உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி கற்றேன். கலைப்பிரிவிலே கல்வி கற்பதை அந்நேரம் பலர் விரும்பவில்லை. வேறொரு துறைக்கு போகலாம், கணித பிரிவுக்கு போங்கோ அல்லது வர்த்தக பிரிவுக்கு போங்கோன்றும் சிலர் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் எனக்கு ஆலோசனை வழங்கினார்கள். இருந்தாலும் எனக்கு கலைப்பிரிவிலே ஆர்வம் இருந்தது. காரணம் என்னவென்றால், இந்த கலைப்பிரிவு என்னுடைய ஆரம்ப நிலைமையிலே, நான் O level படிக்கிற காலங்களிலே எங்களுடைய வீட்டுச்சூழலிலே எங்களுடைய சித்தப்பா சிவராஜா சித்தி என்று சொல்லப்படுபவர், அவர் ஒரு மார்க்சியத்திலே மிக ஈடுபாடு கொண்டவர். அப்போ அவர் இந்த புத்தகங்கள் பத்திரிகைகளை நிறைய வாங்கி கொண்டு வருவார் வீட்டில். அப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டு சூழலிலே நாளாந்தம் பத்திரிகைகளை பார்ப்பது, புத்தகங்கள் வாசிப்பது, குறிப்பாக இந்த இடதுசாரி புத்தகங்கள், இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட மார்க்சிய புத்தகங்களை O level படிக்கிற காலங்களிலேயே அவர் அவற்றை கொண்டு மேசையில் வச்சிருப்பார். அப்போ அதுகளை போய் பார்க்குறது, தட்டி பார்க்குறது, வாசிக்கிறது. அப்போ எனக்கு என்னுடைய தந்தையார் எனக்கு 9 வயது இருக்கும் பொழுது அவர் காலமாகி விட்டார். அப்போ எங்களோட அப்பா சிறு வயதில் இருக்கக்குள்ளேயும் அப்பாவும் பேப்பர் எடுக்கிறவர், அதாவது பத்திரிகை, நாளாந்த பத்திரிகைகள், அநேரம் தினபதி, சிந்தாமணி, அந்த பத்திரிகைகள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் பேப்பர் வாசிப்பார். அப்போ அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருந்து எனக்கு ஒரு பின்னணி இருந்தது, வாசிப்பு பின்னணி இருந்தது. அது ஒரு பிறகு ஒரு 10ஆம் தரம் படிக்கிற காலத்தில் எங்களுடைய சித்தி, அதாவது என்னுடைய அம்மாவினுடைய சகோதரி, அவருடைய கணவர் தான் இந்த சிவராஜா. அவரை வீட்டை எங்களோட அவர்கள் இருக்கிற காலத்தில் இந்த புத்தகங்களை பத்திரிகைகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு வருகிறது. அப்போ எனக்கு இயல்பாகவே இந்த கலைத்துறையில் ஒரு ஆர்வம் வந்துட்டு, அதாவது இந்த அரசறிவியல் இதுகளை வாசிக்கிறது, பத்திரிகை வாசிக்கக்குள்ள நாட்டு நடப்புகளை வாசிக்கிறது. அப்போ வீட்டை பேப்பர் கிடக்கிறோடைய அதில் வாசிக்கக்குள்ள எனக்கு அந்த பத்திரிகை வாசிப்பு, அப்போ இதோட தொடர்புடைய பாடங்கள் அரசறிவியல் படிக்க வேணும் என்ற ஒரு ஆர்வம் மனதுக்குள்ளே வந்துட்டு. அப்போ அரசறிவியல் படிக்கணும்னா ஆர்ட்ஸ் படிக்கணும், அதாவது கலைத்துறையில் ஈடுபடணும். அப்போ எனக்கு நானாகவே ஒரு முடிவெடுத்தேன், O level படித்து முடிய நம்ம கலைத்துறைக்குள்ளே படிப்போம். அப்போ தமிழ் ஒரு பாடம், இந்த அரசறிவியல் ஒரு பாடம், பிறகு அந்நேரம் இந்து நாரியம், இந்து சமயம் பாடங்களை நாங்கள் படித்தோம். பல்கலைக்கழகத்துக்கு போக வேணும் என்கிற நோக்கத்தோடு அந்நேரம் 4 பாடங்கள் இருந்த காலம். அப்போ படித்து நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அதில் சித்தி அடைந்து பல்கலைக்கழகத்துக்கு சென்றோம். எந்த பல்கலைக்கழகத்துக்கு? எனக்கு கிழக்கு பல்கலைக்கழகம். எனக்கு அந்நேரம் நம்மளோட குடும்ப சூழல், நாட்டு சூழல் எல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய முதலாவது விண்ணப்பத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். அதில் கிழக்கு பல்கலைக்கழகம் கிடைத்தது. அப்போ கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முதலாவது வருடத்தில் போய் படிக்கிற காலத்தில் இந்த நாடகத்துறை உலக நாடக தின விழாவை நடத்தியது. நாங்கள் படிக்கிற காலத்தில், நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போன காலத்தில் உலக நாடக தின விழா நாடகத்துறையின், அதன் நுண்கலைத்துறையினுடைய ஏற்பாட்டில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடந்தது. அப்போ அந்த நாடகத்துறை நடத்திய அந்த உலக நாடக தின விழா நடத்துகிற காலத்தில் தான் நான் பல்கலைக்கழகத்துக்கு போகிறோம். எங்களுடைய ஆரம்பம் போய் சேர்ந்த காலத்தில் நாடக விழா வருது. மார்ச் மாதம் 27ஆம் தேதி உலக நாடக நாள். அப்போ அதை முன்னிட்டு ஒரு 5 தினங்கள் கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் நாடக விழா வரும். அப்போ நான் A level முடிச்சுட்டு பல்கலைக்கழகத்துக்கு போகக்குள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நாடக தின விழா நடைபெற்று, உலக நாடக நாள் விழா
அந்த நாடக நாள் விழா ஒரு 5 தினங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ அந்த நாடக நாள் விழா வந்து நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போன ஆரம்ப காலம். அப்போ அந்த நேரத்தில் வந்து பல்கலைக்கழகத்தில் பாடங்கள் கலைப்பிடத்தில் போகிற மாணவர்கள் வந்து பிரதான பாடங்கள் 3 பாடங்களை எடுக்க வேண்டும். 2வது வருடத்தில் தான் சிறப்பு கற்கைக்கான அந்த தெரிவு நடைபெறும். 3 பாடம் 1வது வருடத்தில் படிக்கணும். இது அங்கே பல்கலைக்கழக ஒழுங்குமுறை. அப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர், அதாவது 1வது வருடத்தில் படிக்கிறோம். நாடக விழாவினுடைய அந்த தாக்கம், அந்த நாடக விழாவினுடைய அலங்காரம், அந்த நாடக விழாவில் மிக முக்கியமாக அந்த நாடக விழாவில் நடந்த அந்த பண்பாட்டு இசையணி, தமிழ் இன்னியம் என்று சொல்கிறோம். அந்த பண்பாட்டு இசையணியில் எங்களுக்கு முதல் படிக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்கிற எங்களுடைய சீனியர், எங்களுடைய சிரேஷ்ட மாணவர்கள் வந்து அதில் அந்த பண்பாட்டு இசையணியில் மத்தளம் அடித்து, பறை அடித்து, உடுக்கு இசைச்சு, ரபான் அடித்து, இப்படி அதை ஆடிக்கொண்டு கூத்து ஆட்டங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு அது அதுக்கான ஒரு அழகோட போக்குள்ள அதை போய் பார்த்தோம். பார்க்கக்குள்ள அப்புறம் நாடகங்களை பார்த்தோம். அவள் பார்க்கக்குள்ள கூத்து நடந்துச்சுது, பறைமேள கூத்து நடந்துச்சுது, மட்டக்களப்பு வடமோடி தென்மோடி கூத்து எல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு இந்த பாடத்தில் படிக்கணும், அது ஏதோ தெரியல, எனக்கு ஒரு இந்த பாடத்தை எடுக்கணும். இந்த பாடத்தில் நாம் என்னடா அது பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நாடகத்துறை கொடுத்து கொண்டிருக்கு. இயல்பாகவே மனிதருக்குள்ள ஒரு இயல்பு இருக்குத்தானே, நம்மளை வந்து வெளிப்படுத்துறது, நம்மளை வெளிப்படுத்தணும். எங்கேயாவது எடுத்த எல்லா மனிதருக்கும் அது இருக்கு. அப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை கலைப்பீடத்தில் இந்த நாடகத்துறையில் வார மாணவர்கள் தங்களை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு நிறைய இருந்துச்சு. அவர்கள் இதில் வரலாம். அப்போ நாடக விழா எனக்குள்ள இதுக்குள்ளே போனால் பல விடயங்களை செய்யலாம், நம்மளை வெளிப்படுத்தலாம், நம்ம வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் என்ற ஒரு உந்துதல் கிடைச்சிது. அப்போ அந்த உந்துதல் காரணமாக நான் பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறையில் பாடத்தை எடுக்கிறேன், ஒரு பாடமாக கற்கிறேன். அப்போ கற்று அந்த நுண்கலைத்துறையிலேயே எனக்கு விசேட கற்கை, சிறப்பு கற்கை பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு வருஷ முடிவில் கிடைக்குது. கிடைத்ததன் பிற்பாடு அதில் பிறகு 3 வருடங்கள் நாங்கள் சிறப்பு கற்கையாக அந்த நுண்கலைத்துறையில் நாடகம் அரங்கியல் பாடத்தில் சிறப்பு நாடகம் அரங்கியல் விஷயங்களை நிறைய படித்து நாங்கள் அதுக்குள்ளால ஒரு நாடகம் அரங்கியல் நுண்கலை நாடகம் அரங்கியலில் சிறப்பு கற்கை பெற்ற மாணவராக ஒரு பட்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்போ இது ஒரு விஷயம். இது அதே நேரத்தில் எனக்கு வந்து நாங்கள் சிறுபராயத்திலிருந்தே இந்த கலை நிகழ்த்துகலைகளில் ஈடுபட்டு வந்தது. இப்போ சிறுபராயத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலங்களில் நாங்கள் வந்து இந்த வில்லுப்பாட்டு பாடுறது. இப்போ அது உண்மையில் வில்லுப்பாட்டுங்களுக்கு கிடைத்தது மகாஜனா கல்லூரி தான். அதுக்கு காரணம் மகாஜனா கல்லூரியில் இந்த சத்யசாயி சேவா சமிதி, அந்த கோட்டமுனையில் இயங்கிய சத்யசாயி சேவா சமிதி என்று சொல்லப்படுகிற சத்யசாயி பகவான் அந்த அவர்களுடைய மன்றத்தினர் வந்து பாடசாலை மாணவர்களை அழைத்து அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் மனித மேம்பாட்டு கல்வி வகுப்பு என்று ஒரு வகுப்பு நடத்தினார்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய இந்த கலைத்துறை சார்ந்த பயணத்திலே உங்களுடைய நிகழ்த்து கலைகள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் பல விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்வது எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு பயணத்திலே மிக முக்கியமான கட்டங்களாக இருக்கிறது. அந்த விடயங்களை நாங்கள் பதிவு செய்வதற்கு முன்னர் நிகழ்ச்சியிலே சிறிது ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளையின் பின்னர் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த விடயங்களையும் பேசிக்கொள்ளலாம். இவ்வாறு உலக நாடக தினத்தை பார்த்து உங்களுக்கு அந்த நாடக தினத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை பார்த்து நுண்கலைத்துறை மீதிலே இருக்கக்கூடிய இந்த நாடகமும் அரங்கியல் என்கின்ற ஒரு பாடத்தின் மீதான ஈர்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. அவ்வாறு நிலையிலே நான் உங்களிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், இவ்வாறு அங்கே நிகழ்த்தப்பட்ட நிகழ்த்து கலைகளை பார்த்து உங்களுக்குள் ஒரு ஈர்ப்பொன்று வந்து நீங்கள் பல்கலைக்கழகத்திலே அந்த உயர் கற்கைகளை மேற்கொள்கின்ற போதும் விசேட கற்கைகளை மேற்கொள்கின்ற போதும் அந்த பாடத்தெரிவை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் நீங்கள் நிகழ்த்திய இந்த நிகழ்த்து கலைகள் தொடர்பாகவும் இந்த நிகழ்த்து கலைகளிலே உங்களுடைய ஈடுபாடு எவ்வாறு அமைந்தன என்பது தொடர்பாகவும் எங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? நல்லது. நான் இப்போ உங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த நிகழ்த்து கலைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் நிகழ்த்திய முதலாவது நிகழ்த்து கலை என்பது இந்த வில்லுப்பாட்டு. நான் அதை ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட. அப்போ இந்த வில்லுப்பாட்டு வந்து பழகியது வந்து இந்த மகாஜனா கல்லூரியில்
இந்த சத்யசாயி சேவா சமிதியினர் வந்து பாலவிகாசங்கிற வகுப்பு நடத்தி அதில் மனித மேம்பாட்டு கல்வி வகுப்பு என்ற ஒன்று நடத்திய பொழுது அதுக்கு நான் ஆர்வமாக போனேன். அப்போ போய் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதுக்கு போகிறது ஆர்வமாக இருந்துச்சு. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த விசேட தினங்களுக்காக பகவானுடைய பிறந்த நாள், பகவானுடைய தாயாருடைய ஈஸ்வராம்பாளுடைய பிறந்த நாள், அப்படியான நாட்களுக்காக அவர்கள் கலை நிகழ்ச்சிகளை பழக்குவார்கள். அப்போ எங்களுக்கு மகஜனா கல்லூரியில் இயங்கிய அமைப்புக்கு அவர்கள் வில்லுப்பாட்டு பழக்கியிருந்தார். அப்போ நான் அந்த வில்லுப்பாட்டில் நானும் தெரிவு செய்யப்பட்டேன். அப்போ வில்லுப்பாட்டில் தெரிவு செய்யப்பட்டு நான் அந்நேரம் ஒரு பக்க பாடகராக தான், ஒரு பிரதான அந்த வில்லுப்பாட்டுக்கு தலைமை தாங்குவோம் துணை கலைஞராக இருந்தேன். அப்போ இருந்து அந்த வில்லுப்பாட்டு பழகி அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது. பிறகு அந்த வில்லுப்பாட்டை நாங்கள் எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே, எங்களுடைய வாணி விழாவுக்கு பள்ளிக்கூடத்தில் நடந்த சரஸ்வதி பூஜைக்கு அந்த கடைசி நாள் நடக்கிற நிகழ்ச்சிக்கு அந்த வில்லுப்பாட்டை பாட வேணுமென்று என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டார்கள். அப்போ டீச்சர்ஸ் மாதிரி சொன்னாங்க அதை பாடுங்கன்ட்டு. அப்போ நான் அதுக்கு என்னுடைய நண்பர்கள் சொன்னார், நீ அதுக்கு தலைமை தாங்க. அந்த தலைமை தாங்கியவர் அவர் இல்லை, அவர் போயிட்டார். அப்போ நான் அந்த பதில் கடமையை செய்தேன். அப்போ அதை செய்தோன்னா அது எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டு எல்லாம் கிடைச்சிது. இந்த சந்தியில் இருக்கிற எங்களுடைய சித்தி விநாயகர், கீரிமடு சித்தி விநாயகர் கோயில் திருவிழாவில் அந்த வில்லுப்பாட்டு பாடுறது, பிறகு நரசிங்க வைரவர் சுவாமி கோயிலில் சடங்கு காலத்தில் வில்லுப்பாட்டு பாடி அந்த வில்லுப்பாட்டு பாடுகிற ஒரு கலைக்குழுவாக நாங்கள் சிறு பராயத்தில் உருவாகிட்டோம். அப்போ இதெல்லாம் பார்த்த ஆட்கள் வந்து கலைஞர்கள் ஆர்வமானவர்கள் எங்களை வேறு ஊர்களுக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு தந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எங்களுக்கு பரிசு பொருட்கள் தருவார்கள். அவர் பரிசு பொருட்களாக காசு தர மாட்டார்கள். அப்போ காசு எங்களை அம்மா வாங்க மாட்டாங்க, காசு வேணாமன்றுவாங்க. ஏனெண்டா கூட்டி போகிற அம்மா தான் பொறுப்பா, என்னடா வீட்டை தான் நீ பழகுற. அப்போ அப்படி போகக்குள்ள அவங்கள்ட்ட கல்விக்கு இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, நீங்கள் கொடுக்குற பரிசை கல்விக்கு கொடுங்க, ஏதாவது கொப்பி வாங்கி கொடுங்க, புத்தகம் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு எழுதுகருவி வாங்கி கொடுங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கண்டா எங்களுக்கு படிக்கிறது கொப்பி அதெல்லாம் வாங்கி தருவாங்க. எங்களுக்கு அந்த பரிசு பொருட்களை பார்க்க அவங்க படிக்கிறதுக்கு தராங்க, நாங்கள் படிக்கணுமென்ற எண்ணமும் வந்துச்சு. அப்போ அவங்க அப்படி தந்தாங்க, அது எங்களுக்கு ஊக்குவிச்சு. அப்போ வில்லுப்பாட்டு எங்களுடைய ஒரு மிக முக்கியமான, நாங்கள் அந்த கலைக்குள்ளே நுழைகிறதுக்காக, நான் இந்த கலைக்குள்ள ஒரு நிகழ்த்து கலைகளுக்குள்ளே போகிறதுக்கான ஆரம்பத்தை அந்த வில்லுப்பாட்டு எனக்கு வழங்கியிருந்தது. அதுக்கு ஒரு அடிப்படை தகுதியை தந்திருந்துச்சு. நான் ஒரு வெறுமானாக போகலை. இந்த இடத்தை நான் உங்களிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், இவ்வளவு தூரம் ஒரு கூத்து பாரம்பரியம், ஒரு கூத்து கலை தொடர்பான விடயங்களோடு படிக்கக்கூடிய நீங்கள் முதலாக ஒரு அரங்கத்திலே ஒரு கூத்திலே பங்கேற்கின்ற போது நீங்கள் என்ன பாத்திரம் ஏற்று அந்த உங்களுடைய முதலாவது ஆட்சிகையை மேற்கொண்டீர்கள், அவை தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்குமா? அப்போ இந்த கூத்து மரபுக்குள்ள வந்த நாங்கள் வில்லுப்பாட்டு தான் ஃபஸ்ட்டாக படிக்கிறோம். அப்போ எங்களோட அப்பா காலம் சென்றது. பிறகு 90ஆம் ஆண்டு தான் எங்களோட ஊரில் கூத்து ஆடினார்கள். அப்போ அந்த கூத்து ஆடக்குள்ளே நாங்கள் சிறுவர்கள், அவர்கள் சிறுவர்கள் எடுக்கலை. அப்போ எங்களை அழைக்கல அவங்க. நாங்கள் கூத்தெல்லாம் பார்த்தோம், எங்களோட வீட்டுக்குள்ளே தான் நான் மேக்கப் எல்லாம் போட்டது. அப்போ எல்லாம் நல்ல அனுபவம் இருக்குது. அந்த கூத்து பழகிற காலங்களில் போய் பார்த்தது. அந்த கூத்து கலரி கட்டக்குள்ளே நான் தான் தேவாரம் படித்தேன். அங்கே எங்களோட கணவதி முத்தப்பிச்சென்று எங்களுடைய உறவினர் அவர் கூப்பிட்டு நீ படி தேவாரம் பண்ணார், படித்து கலரி கட்டினது. பிறகு அந்த கலரியில் கூத்து தொடங்கினது எல்லாம் எல்லா அனுபவங்களும் இருந்துச்சு. ஒரு அனுபவத்துக்குள்ளால வளர்றோம், கூத்து அனுபவத்துக்குள்ளால பார்த்து வளர்ந்தோம். ஆனால் கூத்து ஆடலை, கூத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்போ படித்து தெரிந்தானே அந்த நேரத்தில் கூத்துகள் பழகிறது எல்லாம் ஒரு மக்கள் கூடுகிற இரவுல கூடி பழகிறதுன்றதெல்லாம் ஒரு சிக்கலான விஷயமா இருந்தது. அப்போ அதால் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் எல்லாம் நடந்து வந்தது. அதால் எங்களுக்கு வாய்ப்புகளுக்கான அந்த வாய்ப்பு வெளிகள் இருக்கல. எங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு, அந்த வெளிகள் கிடைக்கல. ஒரே ஒரு வழி கிடைச்சிது, இந்த வில்லுப்பாட்டு படிக்கிறது. அப்போ வில்லுப்பாட்டை படித்தேன். இப்படி கூட பல்கலைக்கழகத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் இயரில் போகக்கூட எனக்குள்ள ஒரு ஒரு உறுத்தல் இருந்துச்சு மனதுக்குள்ளே. நம்ம வில்லுப்பாட்டு மட்டும் தான் படிச்சிருக்கிறோம், ஆனால் நாடகம் படிக்க வந்திருக்கிறோம். கூத்தில் நாம் ஆடணும், பழகணும், கூத்த பழகணும்ன்ற விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்தேன். எங்களுடைய விரிவுரையாளர் இப்போ பேராசிரியர் சி ஜெயசங்கர் அவர்கள், அவர் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு என்ன செய்தாருன்னா அந்த கூத்தினை பழகுகின்ற கூத்து ஆட்டங்களை பழகுகிற ஒரு பயிற்சி ஒவ்வொரு வாராந்தம் அதை கிரமமாக அவர் முன்னெடுத்தார். அது மட்டக்களப்பு மைக்கேல்ஸ் கல்லூரியில், புனித மிக்கேல் கல்லூரியில் இருந்த அல்பியன் நாடக மன்றம் என்று ஒரு கட்டிடத்தில் அவர்கள் இயங்கினார்கள். அல்பியன் ஆங்கில நாடகங்கள் செய்கிற நண்பர்கள் அவர்கள் வந்து அல்பியன் நாடக மன்றம் கூத்து ஆட்டங்களை அந்த இடத்துல பழகினார். அப்போ அதில் எனக்கும் இந்த கூத்து ஆட வேணும் என்கிற ஆர்வத்தால் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் வார இறுதி நாட்களில் காலையில் 6 மணிக்கு அந்த பயிற்சி தொடங்கிடும். 6 மணிலிருந்து நாங்கள் ஒரு 10 மணி வரையும் ஒரு 4 மணித்தியாலம் தொடர்ச்சியாக அந்த ஆட்ட கோல
கரகோலங்களை நுணுக்கமாக பழகுகிற ஒரு பயிற்சி நடந்தது. அப்போ அதுக்கு நானும் என்னுடைய சில நண்பர்களும் அங்கே போய் பழகினோம். பேராசிரியர் சி ஜெய்சங்கர் அவர்கள் அந்த ஆட்டங்களை பழக்கி தருவார். அப்போ அவர் முறையாக பழக்குவார். அந்த ஆட்டங்களை அவர் கற்றுக்கொண்ட முறையில் அந்த ஆட்டங்களை பழக்கி தந்தார், வடமோடி ஆட்டங்கள். அதை நான் பழகினேன் அவர்கிட்ட. பழகி எனக்கு ஒரு ஒரு 3 மாத கட்டத்தில் போய் பழகி அதை பழக வேணும். நான் உண்மையில் என்னென்னா முன்னுக்கு நின்று நல்ல தேர்ச்சியாக ஆட்டத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் முன்னுக்கு நின்று ஆடுவார். பழகிறவர்களை பின்னுக்கு தான் நிற்போம். அப்போ எனக்குள்ள ஒரு மனசில் இருந்துச்சு, முன்னுக்கு நின்று ஆடணும், நாம் போகணும் முன்னுக்கு. அதாவது மற்றார்களை புறந்தள்ளி அடித்து தள்ளி போகிறது இல்லை, நாம் திறமையால் போகணும். பாத்திரத்தில் ஒரு முன்னுக்கு போய் நின்று பழகணும். மற்றவர்கள் எங்களை பார்த்து ஆடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாம் மாறணும்ன்றது ஒரு மனதுக்குள்ள ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்காக நான் கடினமாக பயின்றேன், ஆட்டங்களை பயின்றேன், வடமோடி ஆட்டத்தை பயின்றேன். ஒரு கட்டத்தில் அவர் முன்னுக்கு நின்று ஆடுறதுக்கு அழைத்தார். முன்னுக்கு போய் ஆடினோம். புதுசு ஆக்கள் வர நான் முன்னுக்கு போவோம் தானே. அப்போ போய் ஆடினோம், ஆடி பழகி அந்த ஆட்டங்களை இந்த காலகட்டத்தில் எங்களோட ஊரில் 2002 அப்போ 2002ஆம் நான் 2000 ஆண்டு பல்கலைக்கழகம் படிக்க போனோம். அப்போ 2001ஆம் ஆண்டில் இந்த பயிற்சி எல்லாம் பெற்றிருக்க கூட 2002ஆம் ஆண்டில் எங்களோட ஊரில் கூத்து செயற்பாட்டை மீள ஆரம்பிக்கிற ஒரு நடைமுறை உண்டு நாங்கள் உருவாக்கினோம். நாங்கள் பல்கலைக்கழகம் போனது, அங்கே இருந்த கூத்து கலைஞர்கள் என்னுடைய உறவினர்கள் எல்லோரும், அவர்கள் எல்லாரும் நாங்கள் போய் கேட்டோம் கூத்தொண்டு ஆடுவோம் என்று. அப்போ அவர்கள் சொன்னார்கள் ஆடுவோம் என்று. அப்போ எல்லாரும் முன் வந்தார். ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு கூத்தை ஆடுவதற்கான ஒரு சூழல் ஒன்று வாய்க்கப்பட்டுச்சு. ஆக்களும் கலைஞர்களும் ஆர்வமாக இருந்தாங்க. வெளியே நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு நாங்களும் அங்கே போய் கேட்க அவங்களும் இணைஞ்சு வரக்குள்ள அப்போ இதுக்கு ஜெய்சங்கர் சார் இதை செய்ய வேணும் என்கின்றதை எனக்கு அவர் பல்கலைக்கழகத்தில் படிப்பிக்கிற நேரத்தில் அப்போ ஊர்களை நோக்கி கிராமங்களை நோக்கி போக வேணும். கூத்தை வளர்ப்பதென்பது கிராமங்களுக்குள்ளே போகணும். அந்த மக்கள் கூத்து கலைஞர்களை நோக்கி நாங்கள் போகணும். கூத்து கலைஞர்களை ஆய்வு செய்கிறதுக்கான ஒரு சோசா மட்டும் பயன்படுத்தக்கூடாது. அவர்கள்ட்ட தகவலை பெறுறது, அவர்கள்ட்ட கூத்து கோப்பியை வாங்குறது, பார்க்கறது, படிக்கிறது, எழுதுறதுன்றதுக்கு அப்பால் இந்த கூத்து கலைஞர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை நாங்கள் விளங்கி கொண்டு அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பயணித்து கூத்தை எவ்வாறு வளர்த்தெடுக்கலாம், அதுக்கு முதல் நாங்கள் கிராமங்களை நோக்கி கலைஞர்களோடு போகணும் என்கிற ஒரு விஷயத்தில் பேராசிரியர் ஜெய்சங்கர் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு கொள்கையோடு வேலை செய்தார். அது எனக்கு அவர் மீது ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி, அவருடைய வேலைகள் மீது எனக்கு ஆர்வத்தை கொண்டு வந்துச்சு. இப்போ நிறைய மட்டக்களப்பில் கூத்துகள் இருக்குது, கிராமங்களில் கூத்து கலைஞர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே போகிறதுக்கான ஒரு கற்றலை, ஒரு வழிப்படுத்துகையை அது வழங்கிச்சு. அப்போ நான் அந்த சார்கிட்ட சொன்னேன், எங்களோட ஊர்லேயும் கூத்து ஆடின ஊர் தான் சார், அப்போ என்ன செய்வோம். அப்போ அவர் ஒன்று சொன்னார், உங்களோட ஊரில் கூத்தை திருப்பி ஆடவை, ஒரு மாணவன் என்கின்ற வகையில் நீ நாடகத்துறை படிக்கிறோமா அதுக்கான ஏற்பாடை செய், அதுக்காக இணைப்பாளராக இருக்கு. அப்போ நான் எங்களுடைய சிவநாய மாமா அவர் காலஞ்சென்றிருந்தார். அவர் தான் இந்த கூத்தினுடைய மிக முக்கியமான அந்த கூத்து பனுவல்களை எழுதுகிற ஏட்டண்ணாவியார் இருந்தவர். அப்போ அவர்கிட்ட போய் சொன்னேன், அவர் என்னுடைய மாமா, அவர் சொன்ன கூத்து தொடங்கும். அவர் மிக ஆர்வமாக இருந்தார், கட்டாயம் செய்வோம் மாட்டார். அண்ணாவியார்கிட்ட போய் ஞானசேகரம் அண்ணாவியார் அவர் மிக ஆர்வமாக இருந்தார். அடுத்து என்னுடைய நண்பர்கள், ஊரில் இருக்கிற என்னோட விளையாடிய நண்பர்கள், அவர்கள்ட்டக்குள்ள சுவாகர் என்கிறவர், அகிலன் என்கிற 2 நண்பர்களும் மிகவும் ஆர்வமாக இருந்தாங்க. அவங்க என்னோட சைக்கிள்லேயே இந்த கூத்து கலைஞர்கள வீடெல்லாம் போய் ஆக்களை கூப்பிட்டு ஒரு கூத்து ஆட வைக்கணும்ன்றதுல மிக ஆர்வமாக இருந்தேன். அப்போ எல்லாரும் சேர்த்து கூத்த தொடங்கினோம். அப்போ கூத்து தொடங்கி ஆடி வரக்குள்ள அது ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த அர்ஜுனன் பாசுவதம் பெற கதையை வச்சுக்கொண்டு ஏற்கனவே ஆடின கூத்துல ஒரு பகுதியை ஆடி முடிச்சேன். நிச்சயமாக ஒரு நீண்ட ஒரு கூத்து பாரம்பரியமிக்க குடும்பம். அவருடைய கிராமத்தை பொறுத்தவரையில் இந்த கலைகள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே மறைந்து போயிருந்த அல்லது மறைந்து கொண்டிருந்த கலையை மீள தட்டி எழுப்பி அந்த கலைகளை புதுப்பித்தது என்ற அடிப்படையிலே விரிவுரையாளர் திரு கௌரீஸ்வரன் அவர்களுடைய அந்த துறை பயணத்தினுடைய பல்வேறுபட்ட அனுபவங்களை நாங்கள் கேட்டிருந்து வருகின்றோம். நிகழ்ச்சியிலே சிறிது ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறை விரிவுரையாளர் திரு துரைராஜா கௌரீஸ்வரன் அவர்களுடைய துறை சார்ந்த பயணங்கள் தொடர்பான விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து நாங்கள் அவர்களுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் இங்கே கூறுகின்ற போது ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தீர்கள். இந்த நிகழ்த்து கலைகள் மீதான உங்களுடைய ஈடுபாடு, நிகழ்த்து கலைகளுக்குள் நீங்கள் எவ்வாறு அந்த நிகழ்த்து கலைகள் உங்களை ஈர்த்து கொண்டன என்ற விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த நிகழ்த்து கலைகளிலே தனியே நீங்கள் இந்த கூத்துக்கலை அல்லது இந்த வில்லுப்பாட்டு துறையோடு மாத்திரம்தான் உங்களை மட்டுப்படுத்திக் கொண்டீர்களா, அல்லது உங்களுக்கு இந்த நிகழ்த்து கலைகளிலே வேறு துறைகளிலே அல்லது நிகழ்த்துக்கள் இருக்கக்கூடிய வேறு கலைகளிலும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா? அவை தொடர்பாக உங்களோட கூறக்கூடியதாக இருக்குமா? ஆமாம், நான்
ஆரம்பத்தில் கூத்து கலைகளில் இப்போ கூத்தில் வடமோடி கூத்தில் அதில் என்னை வந்து ஒரு கூத்து ஆட்டக்காரனாக, அந்த கூத்துக்களை எழுதுபவனாக, கூத்தை மற்றவர்களுக்கு பயிற்றுவிப்பவராக, அத்தகைய தகுதிகளை திறன்களை விருத்தி செய்வதை ஒரு நோக்கமாக கொண்டு அதில் ஒரு கணிசமான அளவு அதில் தேர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்பதை நான் சில விஷயங்கள் செய்ததனூடாக அதை நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த பன்முகப்பட்ட பயணத்தில் தனியே கலைத்துறை மீது மாத்திரம்தான் உங்களுடைய பன்முக திறமைகளை நீங்கள் வளர்த்திருக்கின்றீர்களா, அல்லது இந்த துறைகளை தாண்டியும் ஏனைய துறைகள், குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது விளையாட்டுத்துறை, இவ்வாறான துறைகள் மீதான ஈடுபாடும் உங்களுக்கு இருக்கின்றதா? ஏனென்றால் நீங்கள் வாழ்கின்ற அந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய பிரதேசம் என்பது தனியே கலைத்துறைக்கு மாத்திரம் ஒரு அடையாளமான பிரதேசமாக அல்ல, விளையாட்டுத்துறை சார்ந்த விடயங்களிலும் அந்த பிரதேசம் ஒரு பெயர் குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில். அதன் அடிப்படையில் உங்களுக்கும் அவ்வாறான பல்துறை சார்ந்த விடயங்களில் ஈடுபாடு இருக்கிறதா? அவை தொடர்பாக பகிரக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம், எப்படி கூத்துல ஆர்வம் இருக்கிறதோ அதே போல கால்பந்தாட்டத்திலையும் எனக்கு ஆர்வம். சிறுபிராயத்தில் கால்பந்தாட்டத்தில் விளையாடி இருக்கிறோம், பாடசாலை நாட்களில் விளையாடிக்கிறோம், பல்கலைக்கழக நாட்கள்லையும் விளையாடி இருக்கிறோம். அதுக்கு பிறகு விளையாட்டில் கொஞ்சம் அந்த விளையாடுறதுல ஈடுபடுறதை விட்டு போட்டு அந்த விஷயங்களில் நிர்வாகம் செய்கிறது, கழகத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறது, அத்தகைய விஷயங்களில் ஈடுபாடு வந்தது. அதில் அதுக்கு மேலாக அந்த கழக நிர்வாகம் என்று செய்து வந்திருக்கிறேன். அதை தாண்டி இந்த விளையாட்டுத்துறை சார்ந்து கால்பந்தாட்டம் சார்ந்து எழுதுவது, முக்கியமான வீரர்களை, விளையாட்டு வீரர்களை பற்றி எழுதுவது. நான் அந்த 90களுக்கு பிறகு, நான் 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு வெபர் ஸ்டேடியத்துக்கு போகிறது. நாங்கள் டவுனில் வாழக்குள்ள எங்களுடைய அப்பாட ஊரில் இருந்த காலத்தில் பின்னேற பொழுதுன்றது எங்களுக்கு வெவர் ஸ்டேடியம் தான். அப்போ அதில் போய் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறேன் நிறைய. அப்போ பாடு மீன் விளையாட்டு கழகம், மைக்கேல் மேன் விளையாட்டு கழகம், டிஸ்கோ, இக்னேஷியஸ், ஒரு YSSC, காத்தாங்குடி, சன்ரைஸ், நிறைய விளையாட்டு கழகங்கள் வந்து அங்கே விளையாடும். அப்போ அது அவர்களுடைய வித்தியாசமான விளையாட்டு திறன்களை எல்லாம் பார்த்து அதுக்குள்ளால அனுபவங்களை பெற்று வந்தது. அப்போ அது வந்து அந்த விளையாட்டில் விளையாடின வீரர்கள், அதில் கோச்சஸ், அவங்கள பற்றி எல்லாம் எனக்கு நல்ல அனுபவங்கள். அவங்களோட விளையாட்டுகளை பார்த்தது. அப்புறம் எங்களோட ஊரில் யங்ஸ்டார் விளையாட்டு கழகம், அந்த விளையாட்டுகளை எங்களை விட்டு ஓரமே மைதானம் தான், அதுக்குள்ளே இருந்து வளர்ந்தது, அது எங்களை வளர்த்து விட்டது. அப்போ அந்த விளையாட்டு கழகத்துக்குள்ளே வந்து வேலை செய்தது. அப்போ இப்படியான அனுபவங்கள் எல்லாம் வந்து அந்த விளையாட்டு வீரர்கள் சார்ந்து, கால்பந்தாட்ட வீரர்கள் சார்ந்து நிறைய எழுதியிருக்கிறேன். நான் பத்திரிகைகள் எழுதியிருக்கிறேன், என்னுடைய முகநூல் எழுதியிருக்கிறேன், இணையதளங்கள் எழுதியிருக்கிறேன். அப்போ அது இந்த வாசகர் மத்தியில், இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த மக்கள் மத்தியில் அது பேசு பொருளாக, அதுக்கான ஆர்வம் மிக்கவர்களாக பலர் என்னை சந்திச்சு கதைப்பாங்க, நல்லா இருக்குது, எழுதுங்க, அவரை பற்றி எழுதுங்க, இவரை பற்றி எழுதுங்க, அதை பார்த்த அனுபவங்கள் எழுதுறது. அது எனக்கு இருக்கிற ஒரு விருப்பம். இன்று வரை நான் என்னுடைய முகநூலில் வந்து இந்த விளையாட்டு வீரர்களை பற்றி, அது ஃபுட்பால் மாத்திரமல்ல, வேற விளையாட்டு வீரர்களை பற்றியும் நான் எழுதுறேன். அது எனக்கு ஒரு விருப்பம். நிச்சயமாக நாங்கள் அந்த விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், அந்த விடயங்களை பதிவு செய்தல் என்கின்ற விடயம் தான் முக்கியமானது. அதாவது ஆவணப்படுத்தல் என்கின்றது. நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் அன்று கடந்து விடலாம், ஆனால் ஆவணப்படுத்தல் என்றது நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விடயம். அதன் அடிப்படையிலே நீங்கள் கலைத்துறை சார்ந்தும் அதே போன்று விளையாட்டுத்துறை சார்ந்தும் இந்த ஆவணப்படுத்தல் என்கின்ற விடயத்தை மேற்கொள்கின்றவைக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அந்த பணி தொடர்ச்சியாக தொடர வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக தற்போதைய இளைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் சில அதாவது போதைப்பொருள் பழக்கங்களாக இருக்கலாம், அதே போன்று சமூக விரோத செயல்களாக இருக்கலாம், இந்த விடயங்களுக்கு அவர்கள் அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், அல்லது அந்த விடயங்களிலே ஈர்ப்பு கொண்டு ஒரு பிழையான வழிக்கு செல்கின்றார்கள் என்ற ஒரு பார்வை இன்று சமூகத்திலே மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. இவ்வாறான இந்த இளைய தலைமுறையினரை ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு, அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலை வழங்குவதற்கு ஒரு ஆலோசனையை அதாவது கலைத்துறையாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், ஒரு நீண்ட ஒரு அனுபவமிக்க ஒருவர் என்ற அடிப்படையிலே உங்களால் ஒரு ஆலோசனையாக அவர்களுக்கு இதை கூறக்கூடியதாக இருக்கு. இதில் மிக முக்கியமானது என்னன்றது மிக முக்கியமான கேள்வி. இதை பற்றி நாங்கள் நிறைய ஆழமாக உரையாடணும். ஆனால் இப்போ சுருக்கமாக சொல்லலாம், எங்கள்கிட்ட இருக்கிற கல்வி முறைமை வந்து மிகவும் போட்டித்தன்மை மிக்க கல்வியாக இருக்குது. நாங்கள் போட்டியில் வெற்றி பெறுவதற்காக பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறோம். அப்போ அதுதான் அடிப்படை பிரச்சனை. அப்போ போட்டியில் வெற்றி பெறுவதற்காக சில திறன்களை மாத்திரம் விருத்தி செய்கிற ஒரு பயிற்சி, ஒரு இயந்திரத்தனமான பயிற்சி முறைமை ஒன்று எங்கள்கிட்ட புழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கு. சிறு பராயத்திலேயே பிள்ளைகளை எழுத பழக்கிறதுல தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், மனப்பாடம் செய்கிறதுல பழக்கப்படுத்துகிறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். அடுத்தது போட்டி, வெற்றி பெறுதல், பரீட்சையில் அதிகூடிய பெறுவர்களை பெறுதல் என்கிற ஒரு முறைமையை நாங்கள் மிக வலுவாக வைத்திருக்கிறோம், கொண்டாட்டத்துக்குரியதாக வைத்திருக்கிறோம். அப்போ இந்த முறைமை பல மாணவர்களை, பல பிள்ளைகளை இந்த முறைமை வந்து மறைமுகமாக நிராகரிக்குது.
அப்ப இந்த திறன்கள் இல்லாத பிள்ளைகள் அல்லது இந்த திறன்களில் ஆர்வமற்றவர்கள் அவர்கள் இதில் ஓரங்கட்டப்படுகிறார்கள். ஓரங்கட்டப்படக்குள்ள அவர்களுக்கு சமூகத்தில் மற்ற பகுதிகளும் அவர்களுக்கு இல்லை. இப்போ முதல் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் முடிந்தா மைதானம், வீட்டை வந்தால் விளையாட்டு, அது ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். படிப்புன்றது எங்களோட ஒரு ஒரு போட்டித்தன்மை இல்லாமல் இருந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் போகிறது, படிக்கிறது, பருவ காலங்களில் பரீட்சை எழுதுறது, பாஸ் பண்ணுறது, அப்படி படித்து பெரிய ஆளுமையெல்லாம் வந்தோம். இதான் வரலாறு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. பள்ளிக்கூடம் விட்டு வந்தோன்னா பிரத்யேக வகுப்புகள், ரெண்டா வகுப்புல ஃபர்ஸ்ட் வரணும், கூட புள்ளி எடுக்கணும். இல்லைன்னு எப்போ விளையாட்டு ஸ்பேஸ் இல்லாமல் போயிட்டு விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கு. விளையாட்டு கழகங்கள் ஆள் இல்லாமல் இருக்குது. முதல்ல கோயில் தொடங்கினா கலை நிகழ்ச்சிகள் பழகுவோம். வில்லுப்பாட்டு நாங்கள் பழகினோம், வில்லுப்பாட்டை செய்யணும் மட்டும் வந்துச்சு. கூத்து பழகுவோம், அது இருந்துச்சு. கரகம் பழகுவோம், இதெல்லாம். இப்போ கலைஞர்கள் பண்ணாய்மார்கிட்ட போய் கேட்டால் பிள்ளைகள் வருது இல்லைன்றாங்க. முதல் பிள்ளைகள் வந்துச்சு. அதுகளுக்கு பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் வேறு வேலை. கலைக்கு கூத்து பழக போகிற பிள்ளை கூத்து பழக போவோம், விளையாட போகிற பிள்ளை விளையாட போவோம், எல்லாம் இருந்துச்சு. அப்போ பிள்ளைகளுக்கு சமூகத்தில் வாய்ப்புகள், அதுகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் பல்கி பெருகி காணப்பட்டுச்சுது. அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இப்போ நீங்கள் கேட்ட பிரச்சனைகள் ஒன்றும் வரல. பிள்ளை அதுகளுக்குள்ள போக வேண்டிய தேவையும் இருக்குல்ல. சமூகம் நல்லா வளர்ந்துச்சு. இப்போ என்னண்டா தனியனே படிப்பு மட்டும்தான், படிப்பு தான் எங்களோட வாழ்க்கையாக போயிட்டு. அது பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் டியூஷன் விட்டு வந்தால் நித்திரை, அது டியூஷன் எல்லாம் இரவு தான் முடியுது. அப்போ பிள்ளைகளுக்கு ஓய்வு இல்லை. அப்போ என்ன நடக்கும் இதில்? இந்த போட்டி என்ன செய்யும்டா சிலரைத்தான் மேலெடுக்கும். ஏன்? எழுதக்கூடியவர், வாசிக்கக்கூடியவர், மனப்பாடம் செய்து சொல்லக்கூடியவர் என்கிற அந்த திறன்கள் உள்ளவர்கள் மேலே வருவார்கள். பாடக்கூடியவர், ஆடக்கூடியவர், கதைக்கக்கூடியவர், வரையக்கூடியவர் இரண்டாம் நிலையில் நிற்பார்கள். அவர்களுக்கு வாய்ப்பும் இல்லை அதை கொடுக்குறதுக்கு. அப்போ இந்த நிலைமையில் இது ஒரு பிரச்சனை. அப்போ இந்த சூழலில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இந்த மாற்று வழிகளை எங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்த விளையாட்டு வழிகளை, கலை நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய வெளிகளை வலுப்படுத்த வேண்டும். அதை ஆக்கப்பூர்வமாக வலுப்படுத்த வேண்டும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல பெருமதிமிக்க கருத்துக்களை, குறிப்பாக வெறுமனை கலைத்துறையோடு மட்டும் அந்த விடயங்களை மட்டுப்படுத்தாமல் சமூக பார்வையாக அந்த விடயங்கள் எவ்வாறு அணுகப்பட வேண்டும் என்று பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விடயங்கள், நீங்கள் கூறிய விடயங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு மிக பெருமதியான விடயங்களாக அவர்களை சென்று சேரும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்துக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறை விரிவுரையாளர் துரைராஜா கௌரீஸ்வரன் அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மற்றொரு துறக்கப்பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடுபட்டுக் கொண்ட நான் கீர்த்தனன். வணக்க நேயர்களே.